ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹார்ட்போர்ட் ரீயூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஹார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். ஒரு ஹார்ட்போர்டில் கிட்டார் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மொத்தமாக ஒரு அடி சைஸில் இருக்கிற மாதிரி ஹார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இதை விட பெருசாக பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரியும், அதுக்கு மேலே குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் வந்துட்டு 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரியும் அளந்து கட் பண்ணியிருக்கேன். இனி இதை வந்துட்டு கிட்டார் ஷேப்லேயே வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்துட்டு ஹார்ட்போர்டில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஹார்ட்போர்ட் மேலே வரைஞ்சி ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பீஸை வச்சு அதே ஷேப்லேயே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் திக்காக பண்ணுறேன், அதனால் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கிறதுக்காக கீழே உள்ள போர்ஷனை மட்டும் ஹார்ட்போர்டில் வச்சு அதில் வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிம்மாக போதும், இந்த அளவுக்கு திக்கு வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக பண்ணும்போது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் திக்காக தான் பண்ணுறேன். இனி கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் தான் எடுத்திருக்கேன். கத்திரிக்கோலை விட இது வந்து நீட்டாக நமக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆஃப் சைஸில் வந்துட்டு 2 பீஸும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 2 பீஸும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மொத்தமாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆஃப் சைஸ் 2யுமே கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு க்ளூகன் தான் வேணும் அப்படின்னு இல்லை, ஃபெவிகால் வச்சே நீட்டாக நமக்கு ஒட்டி எடுத்துக்கலாம். 2 ஆஃப் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்த 2 பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த ஃபுல் பீஸையுமே நம்ம ஒட்டி எடுக்க போகிறோம். அதுலேயுமே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா கலர் A4 ஷீட் யூஸ் பண்ணி அதை வந்து இது மேலே கவர் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கலர் பேப்பரை இதுக்கு மேலே ஒட்டி விட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கீழ் பீஸை மட்டும் ஒட்டினதுக்கப்புறமா மேல் பீஸை ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக ஒட்டி எடுத்தாச்சு. ஆஃப் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயுமே நான் வந்துட்டு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்திருக்கேன். இனி இந்த 2 பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுக்கிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. இனி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு ஹார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பிளாக் கலர் சார்ட்டு பேப்பர் தான் எடுத்திருக்கேன். சார்ட் இல்லை அப்படின்னா A4 கலர் ஷீட் இருந்ததுன்னா கூட அதை வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. இனி பார்த்தீங்கன்னா இந்த பீஸில் 2.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 பீஸையுமே மேலே ஒரு பீஸும் கீழே ஒரு பீஸுமா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வீடியோ பார்த்தா கரெக்டாக புரியும். இனி ஊசி நூலையும் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு 2ஆக மடக்கி கோர்த்து எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திக்காக ஸ்டிஃபாக நிற்கும். ஒயிட் பிளாஸ்டிக் த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, அதுனா இன்னும் ஸ்டிஃபாக நிற்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி 4 லைனாக கோர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு கரெக்டாக சேம் சைஸில் விட்டு கோர்த்து எடுத்துக்கோங்க.
ஃபுல்லாகவே கோர்த்து எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா சைட்லேயுமே நான் வந்துட்டு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கிறதுக்காக என்கிட்ட இருந்த கலர் செல்லோடேப் யூஸ் பண்ணி சைடு ஃபுல்லாக ஒட்டி எடுத்திருக்கேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.